சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி ஆடி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆடி மாசம். கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. அதாவது பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான் ஜோதிடத்துல தாயை சொல்லக்கூடிய கிரகம், பார்வதியை அதிதேவதையாக கொண்ட கிரகம். அம்மன், அதாவது அம்மன் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான மாதம், அம்மனுடைய அருள் நிறைந்த மாதம், அம்மனை வழிபட்டு வரங்களை பெறக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் 6 மாதம் தேவர்களுடைய இரவு பொழுது காலம், தட்சிணாயன காலம். அதனாலதான் பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரியிலிருந்து இந்த ஆடி மாசம் பிறந்துடும். அந்த 6 மாசமே அம்மனுடைய ஆதிக்கம் நிறைந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசம் 11ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள் இந்த ஆடி மாதம் 11ஆம் நாள், வாஸ்து நாள். ஆடி மாதம் வீடு கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 21ஆம் நாள் ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை தடையா இருக்கு அப்படின்னா அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலனை தரும். குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்கும், வீட்டில் செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய நாள். விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்வது, அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்யும் பொழுது. ஆடி மாதம் 32ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. அன்றைய தினம் அதாவது நாக தேவதைகளை வழிபாடு செய்வதும், அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருடனை வழிபாடு செய்வதும் சிறப்பான நாள். இந்த 2 வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றைய தினம் நாகபஞ்சமி அன்னைக்கு நாக தேவதையோ அல்லது கருடனையோ வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகுகேது தோஷம், தார தோஷம், மங்கள தோஷம், புத்திர தோஷம், கால சர்ப்ப தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாம், நாக தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய நாள் அன்றைய தினம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன், உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்துல திக்பலமா செஞ்சிருக்கிறார், வலுவான நிலையில செஞ்சிருக்கிறனா கூட கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். கேது எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அதனுடைய பலனை தடுக்கும், சுருக்கும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா பலன்கள் குறைவுபடும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், சுக சௌகரியங்கள் கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாமே மிகச் சிறப்பாக இருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறதுனால அதனுடைய பலனை தடுக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு எல்லாம் சொல்லக்கூடிய இடம். ஆனா நீச்சம் அடைகிறார். ராசிநாதன் நீச்சம் அடைவது நன்மை இல்லை. எப்ப? 16ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனை வலுப்படுத்த முதல்ல கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் 16ஆம் தேதி வரை. அப்புறம் பார்த்தா நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி பெருமாள் கோயிலில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி இந்த மாதம் முழுவதும் வழிபாடு செய்வது ரிஷபராசிகாரர்களுக்கு யோகத்தையும் நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலே செஞ்சிருக்கிறார். 20ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். அதாவது 7ஆம் தேதி வரை வக்கரகத்தில் செஞ்சிருச்சாலும் அப்புறம் வக்கர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் 20ஆம் தேதி வரை. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி செய்வது நன்மை. ஏன்னா புதன் கமிஷன் கிரகம். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், ஸ்டேஷனரி கடன் நடத்துறவங்க, வக்கீலா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகும். சமயோசித புத்தியால் நன்மைகள் நடக்கும். அதாவது உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலோங்கும்.
அதாவது கமிஷன் பார்க்குறாங்க இல்லையா, முதலீடே இல்லாமல் தரவுகள் கமிஷன் வழியாக தொழில் செய்கிற எல்லாருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிக அற்புதமான பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் 20ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார், சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். 3ஆம் இடம் பத்திரப்பதிவு, இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, அதாவது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதோ அல்லது உங்கள் இடத்தையே நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். நன்மைகள் அதிக அளவு, புதிய ஒப்பந்தங்கள், அரசியல் இந்த கான்ட்ராக்டுக்காரங்களுக்குலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரை? 17ஆம் தேதிக்கு வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்ப, வருமானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ராசியில சஞ்சரிப்பதும் 2ஆம் இடத்துல சஞ்சரிப்பதும் நன்மை. திருமண முயற்சிகள் கைகூடும். அது அடுத்ததாக குழந்தை பிறப்பு, கருவுண்டாக்கக்கூடிய அமைப்பு, அதாவது வாழ்க்கை துணை வழி நன்மைகள், அவர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய மாதம். கூட்டு தொழில் அமோக லாபங்கள், அதன் மூலமாக வருமானம், உங்களுடைய தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய மாதம். விரையாதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா உங்களால் சுப விரயங்களும் அப்பப்போ நடக்கும். குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்தி அதனால் அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்ச குருவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்து அதிபதி 3ல் செஞ்சிருக்கிறார்னா வீடு நல சம்பந்தமான ஒப்பந்தம், பத்திரப்பதிவு, கையெழுத்து, வாங்குறது, விற்கிறது இந்த மாதம் நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் அதிக அளவு நடக்கும் இந்த மாதம். அடுத்ததாக 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிப்பது தைரியத்தை கொடுக்கும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், இந்த மாதிரி தைரியத்தை கொடுக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கக்கூடிய வெற்றியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். எடுத்த காரியத்தை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் கேதுவோடையும் அடுத்தது 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்ச கதியில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு, அதாவது வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பணவரவையும் செல்வ செழிப்பையும் புது முயற்சிகளில் தடையில்லாமல் வெற்றியையும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.